இதெல்லாம் வழக்கமாக நடக்கிற விஷயங்கள் தான். சினிமாவில் தான் நடக்குது அப்படின்னு கிடையாது. எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த பாலியல் தொந்தரவுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குங்கிறது தான் உண்மை. அதை சிசிடிவியில் பதிவாயிருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து பார்க்குறாரு. இவங்க அந்த கேப் விட்ட 7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பெண்களோ ஒரு 25-30 பெண்களோ பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜி பேசுகிறேன். இன்றைக்கி இன்டர்வியூவில் நம்ம கூட ஜாயின் இருக்கிறது ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் அண்ட் சினிமா விமர்சகராக இருக்கும் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. சார், சோஷியல் மீடியாலே லைட்டாக கலங்கி போட்ட அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸ்வாகதா எஸ் கிருஷ்ணன் பிளேபேக் சிங்கர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் என்னை அப்யூஸ் பண்ணிட்டாங்க. அப்யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு என்னை த்ரெட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி சொல்கிறதுனா, அந்த ஸ்டூடியோவில் இருக்குல்ல சார், அந்த ஸ்டூடியோவில் அவங்க வெளியில் கத்துறாங்க கூட கேட்காது, இதை சான்ஸாக வச்சு அவர் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி புகார்கள் பார்த்திங்கன்னா சினிமாவில் அப்பப்போ வர்றது வழக்கம்தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்மை அவங்க வைரமுத்து மேலே புகார் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீரெட்டி நிறையா பிரபலங்கள், தெலுங்கு பிரபலங்கள் மேலே புகார் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாகதா அப்படிங்கிற சிங்கர் ஒரு மியூசிக் டைரக்டர் மேலே செக்ஷுவல் அபியூஸ் புகார் சொல்லியிருக்காங்க. ஸ்வாகதா யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பார்த்திங்கன்னா வஞ்சர் உலகம், அப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்பேட் ராணியும் இதய ராஜாவும், அப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டா, இப்படி ஒரு சில படங்களில் பாடியிருக்காங்க. 200 படங்களுக்கு மேலே, அதாவது 200 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்கதா சொல்கிறாங்க. நமக்கு தெரில, அவ்வளோ பிரபலமான சிங்கரான்னு தெரில. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரிஷிகேஷில் இருக்காங்க. இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டிலேருந்து ரிஷிகேஷில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே ஏதோ ஆடை தயாரிக்கிற நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப 7 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடந்த ஒரு துயரமான சம்பவம், அதை இப்போ இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ இது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வழக்கமாக நடக்கிற விஷயங்கள் தான். சினிமாவில் தான் நடக்குது அப்படின்னு கிடையாது. எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த பாலியல் தொந்தரவுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது இது அவங்களுக்கு நடந்திருக்கு. அது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. 7 வருஷம் கடந்து இன்றைக்கி அதை சொல்கிறாங்க. 7 வருஷமாக எனக்கு மன வலிமை இல்லை, நான் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அந்த விஷயத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பெண்கள் அவங்க பார்த்திங்கன்னா மனதளவில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாத ஒரு சிக்கல் இருக்கும். அது அவங்களுக்கு எப்படின்னா ஒரு ட்ராமா மாதிரி சுற்றி அதையே உங்களுக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கலைச்சி அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். கவுன்சிலிங், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அவங்க போனதாக சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 4 சகோதரிகளோடு பிறந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லி தான் நான் இந்த அளவுக்கு இதுலேருந்து வெளியில் இன்றைக்கி இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மியூசிக் டைரக்டர் அவர் யாருங்கிறது அவங்க எங்கேயுமே சொல்லலை. அந்த பேட்டி எடுக்கிற யூடியூபர் கேட்குறாங்க யார் அந்த மியூசிக் டைரக்டர்னு. ஆனால் அந்த மியூசிக் டைரக்டரை பற்றி அவங்க பேர் மட்டும் சொல்லாமல் யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டுடியோ, அந்த மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோவில் இவங்க வேலை பார்த்துருக்குறாங்க. அதாவது எல்லா A to Z ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி இருந்திருக்காங்க. பாடல்களும் பாடியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மியூசிக் டைரக்டர் தனக்கு சம்பளமும் கொடுக்கல, தன்கிட்ட இருந்தும் பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டு, லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் நான் அந்த சவுண்ட் ஸ்டுடியோக்குள்ள, அதாவது எப்படின்னா இந்த சவுண்டு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டுடியோஸ், ரெக்கார்டிங் ஸ்டுடியோ உள்ளே வெளியிலேருந்து சத்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டுடியோ நான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மியூசிக் டைரக்டர் மேலே கதவை தாப்பால் போட்டு எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, என்னை அப்யூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அதை சிசிடிவியில் பதிவாயிருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது தொடர்ந்து பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியும். இது எனக்கு மட்டும் நடக்கலை, பல பெண்களுக்கு அதே காலகட்டத்தில் நடந்திருக்கு. அதெல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணி அடுத்து பார்ப்பார். அப்புறம் கோரஸ் பாட வராங்களே சின்ன பொண்ணுங்க, அந்த சின்ன பொண்ணுங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா அவர் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து ரசிப்பார் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோ தான் இப்படி பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டரை அவங்க போர்ட்ரேட் பண்ணி சொல்கிறாங்க. இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புகாரை கொடுத்துருக்கலாம். 7 வருஷத்துக்கு முன்னாடி
இவங்க வந்து இது நடந்த அந்த சம்பவம் அந்த நேரத்திலே வந்து போலீஸில் புகார் கொடுத்துருந்தாங்கன்னா அன்னைக்கே வந்து அது விசாரணை பண்ணியிருப்பாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நடந்த விஷயங்கள்லாம் உண்மைதானான்னு பார்த்துருப்பாங்க. அதை வந்து எப்படின்னா டெலீட் பண்ணால் கூட இன்றைக்கி ரெக்கவரி சாஃப்ட்வேரில் வந்து எடுக்க முடியும். எடுத்து பார்த்துருப்பாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் மேலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க உண்மையாக இருந்தால். ஸோ இப்போ 7 வருஷம் கழித்து இதை வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு யூடியூப்பில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் பேட்டி கொடுத்து என்ன பண்ணுறது? யூடியூப்பில் பேட்டி கொடுத்தா இப்போ எல்லோரும் நம்மள மாதிரி ஆட்கள் பேச வேண்டியது தான். இது வந்து இது சர்ச்சையாக தான் மாற்ற முடியும். இது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த மியூசிக் டைரக்டர் பேரையும் அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் மேலே நடவடிக்கை ஏதாவது பாயுமானா நடவடிக்கை ஏதாவது எதுவுமே பாயாது. அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நடந்த நேரத்தில் அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க 4 சகோதரிகள் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்கல்ல மாயா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் படத்தில் நடிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட வந்து பார்த்திங்கன்னா லியோ படத்தில் உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ சினிமாவில் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு தெரிஞ்ச ஒரு பிரபலமாக இருக்காங்க. நல்ல ஒரு போல்டான லேடி, துணிச்சலான பெண்மணி மாயா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் வந்து மாயாவுக்கு இருக்குது. ஸோ 4 சகோதரிகள் இருந்திருக்கிறாங்க, அப்பா அம்மா இருந்திருக்கிறாங்க, நிச்சயமாக சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பான்னு ஆட்கள் இருந்திருப்பாங்க. சொந்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அதுக்குள்ளே யாராவது ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரை தெரிஞ்சிருக்கலாம், ஒரு வக்கீலை தெரிஞ்சிருக்கலாம், ஒரு அட்வொகேட்டை தெரிஞ்சிருக்கலாம், இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அன்னைக்கே வந்து இவங்க புகார் கொடுக்குற மனநிலையில் இல்லாட்ட கூட சுற்றி இருக்கிறவங்க வந்து புகார் கொடுக்க வச்சுருந்தா அன்றைக்கே நடவடிக்கை பாஞ்சிருக்கும். இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 7 வருஷமாக இன்னமும் தொடர்ந்து அதே தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து ஒரு சிங்கர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னையும் இந்த மாதிரி வந்து இப்போ பாலியல் தொந்தரவு பண்ணி என்னை வந்து துன்பப்படுத்திட்டார் அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதாங்க, கதறினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மியூசிக் டைரக்டர் இவங்க சொல்கிற அந்த மியூசிக் டைரக்டர் 7 வருஷமாக இவங்களோட உடலை அதை 7 வருஷமாக தொடர்ந்து இருக்காருன்னும் போது இவங்க அந்த கேப் விட்ட 7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பெண்களோ ஒரு 25-30 பெண்களோ பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அன்னைக்கே வந்து இவங்க துணிஞ்சு வந்து புகார் கொடுத்துருந்தாங்க. காவல் நிலையங்கள் இருக்குங்க, சட்டப்படி வந்து ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காவல் நிலையத்துக்கு போகலாம், உங்கள் புகாரை கொடுக்கலாம். அதுவும் பெண் கொடுக்குற புகாருக்கு நிச்சயமாக ஒரு அழுத்தம் இருக்கும். அதுக்கு சில ஆதாரங்கள் வேறு அவங்க இன்னமும் இருக்குங்கிறாங்க. அந்த ஆதாரங்களை அன்னைக்கே கொடுத்துருந்தீங்கன்னா இது வந்து பல பெண்களுடைய எதிர்காலத்தையும் பல பெண்களுடைய வாழ்க்கையும் நம்ம வந்து காப்பாற்றிருக்க முடியும்ல. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வந்து பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அன்னைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் புகார் கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் சொல்கிறதுனால என்ன வந்துடும்? யூடியூப்பில் சொல்கிறதுனால ஒன்றுமே வரப்போகிறது இல்லை. யூடியூப் சொல்கிறதுனால நீங்கள் நானும் பேசுகிற மாதிரி எல்லாருமே வந்து இதை சர்ச்சையாக பேச போகிறாங்க. நிறைய பேர் வந்து அது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு பேச போகிறாங்க. யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்துலேயும் சில பேர் பேச போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ கூட ஒன்றும் லேட்டு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ரிஷிகேஷில் இருக்காங்க. அவங்க வந்து சென்னைக்கு வந்து அவங்க வந்து சட்டப்படி அது சரியான புகார் வழக்கறிஞரை வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அந்த மியூசிக் டைரக்டர் மேலே நடவடிக்கை பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாரிப்பாங்க, போலீஸ் வந்து விசாரிப்பாங்க, இந்த மாதிரி நடக்குதான்னு தெரிஞ்சுப்பாங்க. அங்கே வந்து போகிற பல பெண்கள் சிங்கர்ஸ் இவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இப்படிலாம் இருக்கா, இது உண்மைதானா அப்படிங்கிறதே விசாரிப்பாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜினுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போயிருக்கும். இன்றைக்கி அதை ரெக்கவர் பண்ண முடியுமா, இன்றைக்கி அது இருக்குமா, அவர்கிட்டே அது இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிறது, அதாவது எவிடன்ஸ் எடுக்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃபோட்டோ எவிடன்ஸோ இல்லை ஒரு வீடியோ எவிடன்ஸோ எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஆனால் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கணும் போது மற்ற பெண்களுக்கு நடந்திருக்கும் இல்லையா, அந்த எவிடன்ஸ் வந்து போலீஸ் கையில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒன்று உண்மையாகவே இருக்கும் அப்படின்னா, ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண் அவங்க பக்கம் தான் நம்ம நிற்கிறோம். அவங்க வந்து மனதளவுலையும் உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 7 வருடம் கழித்து ஏன் சொல்கிறாங்க, 7 வருடத்துக்கு முன்னாடியே இதை வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. அது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கலாம், அன்றைக்கி சொல்கிறதுக்கு பயமாக இருந்திருக்கலாம், தைரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இருக்கும். சில நேரங்களில் வீக் ஆயிடுவாங்க பெண்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில். நான் சொல்கிறது என்னென்னா அவங்க குடும்பத்தார் உதவியோடு இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதை இப்போ செஞ்சால் கூட அது வந்து இன்னும் பல பேர் அதில் பாதிக்கப்படாமல் காப்பாற்ற முடியும். ஆனால் அவங்க யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறதோ, அது பேர் சொல்லாமல் அந்த இசையமைப்பாளரை பற்றி கடந்து போகிறதோ ஒரு பெருசாக வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறது உண்மைதான். சார் சூப்பராக ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஒரு பெண்ணோட மௌனம் வந்து நிறைய பெண்களோட பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது நல்லா அட்ரஸ் பண்ணீங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சில மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள், அனிருத் அவர்கள் இருக்காங்க. ஆனால் இவர் கொஞ்சம் அன்ப்ரொஃபஷனலாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுறாரு, ஒரு மென்டாராக வராரு,
நல்லா பேசுறாரு, ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எனக்கு மட்டும் நடக்கல, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் இது ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்பிட்டாங்க. அந்த மாதிரி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது பேட்டர்னாக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அது அந்த சம்மந்தப்பட்ட மியூசிக் டைரக்டரை பற்றி மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரவு நேரத்தில் வந்து மியூசிக் பண்ணுறது ரொம்ப வழக்கமாயிருச்சு. அது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகலில் தான் மியூசிக் நடக்கும். இளையராஜாலாம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கே வந்து ஸ்டுடியோக்கு வந்துடுவார் காலையில். நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு கிளம்பி போயிடுவார். இதுதான் வந்து அன்றைக்கி இருந்த மியூசிக் டைரக்டரோட ஸ்டைலாக. தேவாகட்டும், எம்எஸ் விஸ்வநாதன் அன்றைக்கி இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவரெல்லாம் இரவில் தான் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அனிருத்லேருந்து சாயா பேங்கர்லேருந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வேலை பார்க்குறது அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனே வந்து மாறிடுச்சு. ஒரு காலத்தில் ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் பாருங்களேன், இந்த 2K கிட்ஸு, 90 கிட்ஸு, இந்த ஜென்சி கிட்ஸு, இவங்க எல்லாமே வந்து எப்படின்னா இரவு நேரங்களில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறாங்க. அதாவது தூங்க வேண்டிய நேரம் இரவு நேரம், ஆனால் அவங்க அந்த நேரத்தில் முழிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் நைட் ஷோ போகிறது, படம் பார்க்குறது, அந்த நேரத்தில் வந்து ஊர் சுற்றுறது, ஈஸியரில் லாங் ட்ரைவ் போகிறது, கிளப்புக்கு போகிறது, பாருக்கு போகிறது, இப்படி அவங்களுடைய டைம் வந்து அந்த இரவு நேரங்களில் ஸ்பெண்ட் பண்ணுறத ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது நம்ம இனிமேல் அதை வந்து சரி பண்ண முடியுமா, தவிர்க்க முடியுமான்னு தெரில. அதனால் ஒர்க்கிங் ஸ்டைலு, அதாவது மியூசிக் டைரக்டர்ஸோடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து மாறி இருக்கலாம். சினிமாவே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகல் இரவு இதெல்லாம் பார்க்காம வேலை பார்க்கணும். ஒரு படப்பிடிப்பு பகலில் மட்டும்தான் நடத்த முடியுமா அப்படின்னா முடியாது. இரவுலையும் நடத்த வேண்டியிருக்கும். 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் நடத்த வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து சினிமாவில் இருக்கும். சினிமாவில் எப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வேலை பார்க்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது 9 to 5 அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து பல மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா பல பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேரை நம்ம வந்து கை காட்டி சொல்லலாம். இளம் இசையமைப்பாளர்கள். இவங்க சொல்கிற ஒருத்தவரும் இளம் இசையமைப்பாளராக தெரிகிறாரு. அப்படி இருக்கும்போது இவங்க ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிட்டு அவர் யாருன்னு பாயிண்ட் அவுட் பண்ணாமல் வந்து அதை வந்து நிறுத்திட்டு அது கடந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி வருது. இவராக இருக்குமோ, ஓ இந்த மியூசிக் டைரக்டராக இருக்குமோ, ஓ அவராக இருக்குமோ, இப்போ புதுசாக வந்தார் அவராக இருக்குமோ, இப்போ 4 படத்துக்கு மியூசிக் போட்டார் அவராக இருக்குமோ, இந்த சூப்பர் ஹிட் பாடல் போட்டார் அவராக இருக்குமோ அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புது. இது எல்லார் மேலேயுமே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை வந்து உருவாக்குது இல்லை. அது வந்து நம்ம அது வந்து இவங்க தவிர்க்கணும். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கலாம், இதை எதிர்த்து போராடி இருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வீக் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. பெண்கள் மன வலிமை படித்தவர்கள் ஆண்களை விட பயங்கரமான மன வலிமை படித்தவர்கள். நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கல்யாணமாகி குடும்பமாக வாழ்கிற கணவன் மனைவி கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷம் வாழ்கிறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது கணவன் இறந்து போயிட்டான்னா அதை வந்து பெண்கள் வந்து மன வலிமையோடு தாங்கி குழந்தைங்க பேரம்பேத்திங்க அப்படின்னு மிச்ச காலத்தை வந்து அவங்க கடத்திடுவாங்க. அவங்க வந்து அப்படியே வந்து அது அந்த வலி தெரியாமல் கடத்துவாங்க. ஆனால் ஒரு மனைவி வந்து இறந்து போயிட்டா அந்த ஆண் வந்து தனியாக வந்து அந்த அடுத்து ஒரு மிச்ச காலம் இருக்குது பார்த்திங்களா, அதை கடத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுவான். தனிமையாக ஃபீல் பண்ணுவான், மனதளவில் வந்து வலிமை இல்லாமல் ஃபீல் பண்ணுவான். பல விஷயங்கள் இருக்குது. இது இயற்கையாகவே பார்த்திங்கன்னா உடல் அளவில் மனதளவில் எல்லா விஷயங்களையும் ஆண்களை விட பெண்கள் வலிமையானவர்கள். அதுதான் என்னுடைய பார்வை. ஸோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கே வந்து துணிஞ்சு சொல்லியிருக்கலாம். எத்தனையோ பேருங்க இன்றைக்கி எத்தனையோ சமுதாயத்தில் எத்தனை பிரச்சனைகள் நடக்குது. பாலியல் சீண்டல்ங்கிறது சினிமாவில் மட்டும்தான் நடக்குதா? எல்லா இடங்களையும் நடக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன 5 வயசு குழந்தையே வந்து இன்றைக்கி அப்யூஸ் பண்ணுற நிலைமையில தான் இன்றைக்கி பல பேருடைய மனநிலை இருக்குது. அந்த மாதிரி ஒரு தாக்கம், ஒரு சைக்கோத்தனமான தாக்கங்கள்லாம் இன்றைக்கி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைய பக்கத்து வீட்டுக்கு அனுப்ப முடியல, நம்பி அனுப்ப முடியல. அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்காருன்னா அவரோட வந்து வெளியிலே அனுப்ப முடியும், தியேட்டருக்கு அனுப்ப முடியும், பார்க்குக்கு அனுப்ப முடியும். அப்படிலாம் இருந்த காலம் மாறி இப்போ பயப்பட வேண்டியிருக்கு. பெண் குழந்தை நம்ம வீட்டில் இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, பாதுகாப்பாக இருக்க சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நிறைய தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னும் போது இதை வந்து இவங்க வெளிப்படுத்தணும், தைரியமாக வெளிப்படுத்தணும். இவங்க வந்து ஒரு இன்னைக்கு 7 வருஷம் கழித்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும் போது கூட நம்ம வந்து லேட்டாக சொன்னால் கூட நம்ம ஓகே சொல்லியிருக்காங்கன்னு நம்ம வரவேற்கிறோம், நம்ம வந்து அவங்கள ஆதரிக்கிறோம், எல்லாமே ஓகே. ஆனால் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே யூடியூப் பேட்டியோடு அதை கடந்து போயிடக்கூடாது. அதுதான்
அந்த சம்மந்தப்பட்ட நபர் அவர் வந்து ஒரு சைக்கோத்தனமான ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தராக வந்து நம்ம பார்க்குறோம். அது உண்மையாக இருந்தால் அப்படி மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வேறு மென்ஷன். ஆமாம், மெட்ராஸ் எப்ஸ்டீன் அப்படின்ற வேர்டையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்தப்போ எவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை வந்து வெடித்தது, எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் அது நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாலியல் குற்றத்தை பண்ணக்கூடிய ஒருத்தர் ஒரு மியூசிக் டைரக்டராக இங்கே இருக்காரா? இங்கே இது ஒரு சமுதாயம் தம்பி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா எல்லாரும் இருக்காங்க. இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான டைரக்டர்ஸ் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, எடிட்டர் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க, எல்லாருமே இதுக்குள்ளே இருக்காங்க. இது ஒரு அசோசியேஷன், இது ஒரு யூனியன், இது ஒரு மொத்தமாக எல்லாரும் ஒன்று கூடி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்படின்னும்போது இந்த மொத்த சமுதாயத்துக்குள்ளே அவர் சொல்கிற அது ஒருத்தராக தான் இருப்பார். எல்லாரும் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து 2 பேரும் உடன்பட்டு போகிறது. அது வந்து 2 பேரும் சம்மதத்தோட, ஒரு ஆணும் பெண்ணும் சம்மதத்தோடு வந்து அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா அதை நம்ம யாருமே விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் இவங்க வந்து குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, என்னை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கார், என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக என்னை வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறார், துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறார்னு அவங்க சொல்லும்போது, ஸோ இந்த இடத்துல வந்து எப்படின்னா, இது மொத்தமாக ஒரு சினிமா துறையில் இருக்கிற எல்லார் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வர அளவுக்கு பண்ணக்கூடாது. அவங்க வந்து வெளிப்படையாகவே வந்து இதை வந்து சொல்லி இந்த நியாயங்கள் என்ன அப்படிங்கிறதும், அந்த சம்மந்தப்பட்டவர் வந்து உண்மையாலுமே வந்து தப்பான மனிதராக இருந்தால் அவர் தண்டிக்கப்படணுமா வேண்டாமா? தண்டிக்கப்படணும்ல. 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா, நான் மறுபடியும் சொல்லக்கூடிய அதே தான், 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா, 7 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து கம்ப்ளைண்ட் ஆகி அந்த நபர் மேலே புகார் எடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருந்தா இன்றைக்கி ஒரு 30-40 பெண்களுடைய வாழ்க்கையை நம்ம காத்திருக்க முடியும். அது நடக்கலை. இன்றைக்கி 7 வருஷம் கழித்து கூட யூடியூப்பில் சொன்னதோடு கடந்து போகாமல் வந்து புகாராக கொடுக்கணும், சட்டப்படி அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லணும். அப்போ தான் வந்து இது அழுத்தம் வரும், அவர் மேலே என்னங்கிறது விசாரிக்கப்படும். உண்மையாலுமே அவர் செஞ்சுருந்தார் அப்படின்னா தண்டனைக்குரியவர், நிச்சயமாக தண்டனை கொடுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, இன்னொருத்தருடைய சம்மதம், ஆணோ பெண்ணோ, இன்னொருத்தருடைய சம்மதம் இல்லாமல் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து மிக மிக தவறான விஷயம், மிக மிக வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்படி ஒருத்தர் இருக்கார், அப்படி ஒருத்தர் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா அது வந்து தப்பான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு அந்த சம்மந்தப்பட்டவருக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறது தான் மறுபடியும் நம்ம சொல்லக்கூடியது. யூடியூப்பில் சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் வரப்போகிறது இல்லை. சட்டப்படி வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை இருக்கிறதுக்கு வழி வகுக்கணும். அதுதான் வந்து மற்றவர்கள் மேலே வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தை தவிர்க்கணும். அவங்க வந்து இப்போது கேஸ் கொடுக்குற ஐடியாவில் தான் இருக்காங்க. அவங்க கேஸ் கொடுக்குற ஐடியாவில் இருக்காங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி அப்யூஸ்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் நல்லா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசராக இப்படிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் நடக்காமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு உங்கள் சினிமா சைட்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஸ்டெப் எடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். தம்பி, இந்த ஆண் பெண்ங்கிறது ஒரு இனக்கவர்ச்சி மாதிரி, புரியுது உங்களுக்கு? இனக்கவர்ச்சி மாதிரி இல்லை, அது ஒரு இனக்கவர்ச்சி தான். அப்படி இருக்கும்போது இது வந்து சினிமாவில் தான் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. சினிமாவில் மட்டும் இல்லை, அது எல்லா இடங்களையும் இருக்குது. பல இடங்களில் வந்து பல தொழில்களில் பல செக்டார்களில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னும் போது இதை முழுக்க தடுக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வளையம் போட்டு தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் என்ன தான் அரண் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சுய ஒழுக்கம் வேணும். நீங்கள் வந்து தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட நீங்கள் வந்து செயல்பட்டால் தான் அது வந்து தடுத்து நிறுத்த முடியும். அது தனி மனித ஒழுக்கம்ன்றதை பொறுத்தது. அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொதுவாக எப்படி சொல்கிறாங்கன்னா, சினிமாவில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு போர்ட்ரேட் பண்ணுறாங்க. சினிமா எப்படின்னா அது ஒரு கவர்ச்சியான தொழில், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான தொழில், அது ஒரு மாஸ் மீடியா. அப்படின்னும்போது அதில் வர பெண்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்குது அப்படிங்கிறது சில நேரங்களில் 1-2 வெளியில் வருது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரெட்டி ஆகட்டும், சின்மையாகட்டும், சின்மையே நீங்கள் எடுத்துங்களேன், ஏன் சம்மந்தப்பட்ட அந்த நபர் மேலே, வைரமுத்து மேலே அவங்க பாதிக்கப்பட்ட அந்த நேரத்திலே அவங்க எந்த புகாரும் சொல்லலை. காலங்கடந்து புகார் சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த காலங்கடந்து எதுக்கு வந்து புகார் சொல்கிறாங்க? இப்போ ஸ்ரீரெட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் திரையுலகத்தில் இருக்கிற பல பேர் மேலே வந்து பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க. அவங்க அந்த நேரத்திலே அதை வந்து சொல்லியிருக்கலாமே, அது ஏன் வந்து அவங்க சொல்ல தவிர்க்கிறாங்க? நான் மறுபடியும் வந்து சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இதை தடுக்கணும் தவிர்க்கணும் அப்படின்னா 2 விஷயந்தான். ஒன்று, நம்ம சுய கட்டுப்பாடோடு இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும், நம்ம நினைக்கணும், முதல்ல மனதளவில் நினைக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இது இந்த மாதிரி தவறு நடக்குதுன்னு நடந்தால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து உடனே வெளியில் வந்து புகார் கொடுக்கணும், உடனே வெளியில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு தயங்கினாங்கன்னா, மறைச்சாங்கன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் மறைமுகமாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம தவிர்த்து நிறுத்த முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லலாம், சினிமாவில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத
என்னால் ஏற்றுக்க முடியாது. எல்லா இடங்கள்லையும் இருக்கிற ஒரு விஷயந்தான், எல்லா இடங்கள்லையும் வாய்ஸ் அவுட் பண்ணணும். அதுதான் வந்து பெண்கள் வந்து தைரியமாக வாய்ஸ் அவுட் பண்ணணும். வாய்ஸ் அவுட் பண்ணால் இந்த மாதிரி குற்றங்களை நிச்சயமாக குறைச்சி கொண்டு வர முடியும். ஓகே சார். நீதி உடனே கிடச்சிடணும். யார் தப்பு பண்ணாலும் சரி அவங்களுக்கான தண்டனை சீக்கிரம் கிடச்சிடணுன்றதை அழகாக சொல்லியிருந்தீங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றதையும் சூப்பராக சொல்லியிருந்தீங்க சார். இது வந்து ரொம்ப நன்றி சார். உங்கள் கூட உரையாடினது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வேற ஒரு இன்டர்வியூட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.